ஜஸ்பிரித் பும்ராவின் வாழ்க்கை பயணம் என்பது வெறும் ஒரு கிரிக்கெட் வீரனின் கதை மட்டுமல்ல, அது வறுமை, இழப்பு மற்றும் அவமானங்களை தாண்டி உலகத்தையே தன் பந்து வீச்சால் மிரள வைத்த ஒரு சாதாரண இளைஞனின் அசாத்திய போராட்டம். 10,000 மைல்களை கடந்த இந்த வீரனின் வாழ்க்கையை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. பும்ராவின் கதை அகமதாபாத்தில் உள்ள ஒரு நடுத்தர குடும்பத்தில் தொடங்குகிறது. அவருக்கு வெறும் 5 வயது இருக்கும்போது அவரது தந்தை ஜஸ்பீர் சிங் காலமானார். ஒரு சிறுவனுக்கு தன் தந்தையின் முகம் கூட சரியாக நினைவில் இல்லாத வயதில் குடும்ப பாரம் முழுவதும் அவரது தாயார் தல்ஜித் கவுரின் தோள்களில் விழுந்தது. அவரது அம்மா ஒரு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி பும்ராவையும் அவரது சகோதரியையும் வளர்த்தார். பும்ராவின் சிறு வயது என்பது மற்ற குழந்தைகளைப் போல விளையாட்டுப் பொருட்களால் நிறைந்ததாக இருக்கவில்லை. அடிப்படை தேவைகளுக்காக போராட வேண்டிய சூழலில்தான் இருந்தது. பும்ரா ஒரு முறை பேட்டியில் குறிப்பிட்ட போது அவரிடம் அப்போது ஒரே ஒரு ஜோடி ஷூ மற்றும் ஒரே ஒரு டி-ஷர்ட் மட்டுமே இருந்தது. அதை தினமும் துவைத்து காய்ந்ததும் மீண்டும் அணிந்து கொண்டு மைதானத்திற்கு செல்வாராம். எங்களிடம் அதிகமாக செல்வம் எதுவும் இல்லை, ஆனால் எங்களிடம் கனவுகள் இருந்தன. இதுதான் பும்ரா அப்போது தனது மனதில் செதுக்கிய வார்த்தைகள். மதிய வெயில் உச்சத்தில் இருக்கும்போது வெளியே விளையாட அனுமதி கிடைக்காத நேரத்தில் பும்ரா தனது வீட்டில் ஹாலில் பந்து வீச பழகினார். பந்தின் சத்தம் கேட்டால் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் புகார் செய்வார்கள் என்பதால் பும்ரா ஒரு யுக்தியை கையாண்டார். சுவருக்கும் தரைக்கும் இடைப்பட்ட அந்த ஸ்கர்ட்டிங் பகுதியில் பந்து படும்படி வீசுவார். அப்படி செய்தால் சத்தம் வராது. அந்த துல்லியமான பயிற்சியே பிற்காலத்தில் அவர் உலகின் யார்க்கர் கிங் ஆக மாறுவதற்கு அடித்தளமாக அமைந்தது. பும்ராவின் பந்துவீச்சு முறை, அதாவது பவுலிங் ஆக்ஷன், மற்ற வீரர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. கைகளை வளைக்காமல் ஈட்டி எறிவது போன்ற ஒரு வேகத்துடன் அவர் பந்து வீசுவார். ஆரம்ப காலகட்டத்தில் பல பயிற்சியாளர்கள் இந்த ஆக்ஷனில் பந்து வீசினால் உனக்கு முதுகு வலி வரும், அதிக காலம் விளையாட முடியாது, இதை மாற்று என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் பும்ரா தனது தனித்துவத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. தனக்கு எது இயற்கையாக வருகிறதோ அதையே மெருகேற்ற முடிவு செய்தார். அவரது ஆக்ஷன் பேட்ஸ்மேன்களுக்கு பந்து எப்போது கையை விட்டு வெளியேறுகிறது என்ற கணிப்பை கடினமாக்கியது. 2013ஆம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியின் தேர்வு குழுவினர் பும்ராவை கவனித்தனர். அப்போது குஜராத் மாநில அணிக்காக விளையாடி கொண்டிருந்த அந்த மெல்லிய இளைஞனிடம் ஏதோ ஒரு வேகம் இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். தனது முதல் IPL போட்டியிலேயே விராட் கோலியின் விக்கெட்டை வீழ்த்தி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் தன் பக்கம் திரும்பச் செய்தார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் லசித் மலிங்காவுடன் இணைந்தது பும்ராவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரப்பிரசாதம். மலிங்கா அவருக்கு யார்க்கர் வீசுவதின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தது. முன்னணி பந்து வீச்சாளர் முகமது ஷமி காயமடைந்ததால் அவருக்கு பதிலாக பும்ரா அவசரமாக அழைக்கப்பட்டார். சிட்னி மைதானத்தில் அவருக்கான சவால். தனது முதல் ஒருநாள் போட்டியில் விளையாடிய பும்ரா ஆஸ்திரேலியாவின் அதிரடி பேட்ஸ்மேன்களை திணறடித்தார். அந்த போட்டியில் 10 ஓவர்களை வீசி 40 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அப்போது கேப்டன் MS தோனி பும்ராவின் பந்துவீச்சை கண்டு வியந்து இந்த தொடரின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பும்ரா என்று வெளிப்படையாக பாராட்டினார். ஒவ்வொரு வெற்றியாளனுக்கும் ஒரு பின்னடைவு இருக்கும். பும்ராவின் வாழ்க்கையில் 2017 சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் ஒரு கசப்பான அனுபவம். பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த முக்கியமான போட்டியில் பக்கர் இமான் அடித்த அந்த பந்தை பும்ரா விக்கெட்டாக மாற்றினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது நோபால் ஆனது. அந்த தவறு இந்திய அணிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. போக்குவரத்து காவல்துறை கூட அந்த நோபால் புகைப்படத்தை விழிப்புணர்வு விளம்பரமாக பயன்படுத்தியது. அவர் யாரிடமும் வாக்குவாதம் செய்யவில்லை. அந்த ஒரு தவறை திருத்திக் கொள்ள மைதானத்தில் பல மணி நேரம் கூடுதல் பயிற்சி எடுத்தார். அந்த விமர்சனங்களே அவரை உலகின் மிக துல்லியமான பந்து வீச்சாளராக மாற்றியது. பலர் பும்ராவை ஒரு வெள்ளைப்பந்து ஸ்பெஷலிஸ்ட், அதாவது ஒயிட் பால் ஸ்பெஷலிஸ்ட் என்று மட்டுமே நினைத்தனர். ஆனால் 2018இல் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக அவர் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமான போது வரலாறு மாறியது. வெளிநாட்டு மண்ணில் பும்ராவின் ஆதிக்கம். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் என அனைத்து நாடுகளிலும் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரே ஆசிய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்தார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தி அசத்தினார். ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இந்திய டெஸ்ட் அணியை வழிநடத்தும் வாய்ப்பையும் அவர் பெற்றார். இது கபில் தேவுக்கு பிறகு ஒரு வேகப்பந்து வீச்சாளருக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். 2022-2023 காலகட்டத்தில் பும்ராவின் முதுகில் ஏற்பட்ட காயம் காரணமாக நீண்ட காலம் கிரிக்கெட்டில் இருந்து விலகி இருக்க நேர்ந்தது. உலகக்கோப்பை தொடரிலும் அவரால் விளையாட முடியவில்லை.
பும்ரா இனி பழைய வேகத்தில் வீச முடியாது, அவர் கிரிக்கெட் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று பல நிபுணர்கள் பேசினர். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தேசிய கிரிக்கெட் அகாடமியில் அவர் மேற்கொண்ட கடினமான பயிற்சிகள் அவரை மீண்டும் சிங்கமாக மாற்றியது. 2023 உலகக்கோப்பையில் அவர் வீசிய ஒவ்வொரு பந்தும் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு மரண பயத்தை காட்டியது. 2022 மற்றும் 2023 காயங்களால் உலகக்கோப்பை கனவுகளை இழந்த பும்ராவுக்கு 2024 T20 உலகக்கோப்பை ஒரு வாழ்வா சாவா போராட்டமானது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா குறைந்த ரன்களை எடுத்திருந்தது. அந்த இக்கட்டான நிலையில் பும்ரா வீசிய ஒவ்வொரு ஓவரும் இந்திய ரசிகர்களுக்கு நம்பிக்கையை தந்தது. மிக குறைந்த எக்கனாமி ரேட்டில் விக்கெட்டுகளை வீழ்த்தி பாகிஸ்தானை திணறடித்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் கடைசி 5 ஓவர்களில் வெற்றி வாய்ப்பு எதிரணி பக்கமே இருந்தது. அப்போது பும்ரா வீசிய அந்த மாயாஜால ஓவர்கள் தான் ஆட்டத்தின் போக்கை மாற்றின. ஒட்டுமொத்த தொடரிலும் பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய பும்ரா தொடர் நாயகன் விருதை பெற்றார். காயத்தால் முடங்கியிருந்த போது நான் கற்றுக்கொண்டது பொறுமை. இன்று உலகக்கோப்பை என் கையில் இருப்பதற்கு அந்த பொறுமையே காரணம் என்று நெகிழ்ச்சியுடன் பேசினார். பும்ராவிடம் இருக்கும் ஆயுதங்கள் மற்ற பந்து வீச்சாளர்களிடமிருந்து அவரை வேறுபடுத்தின. மலிங்காவிடம் கற்ற வித்தையை செம்மைப்படுத்தி ஸ்டம்புகளை பதம் பார்ப்பதில் அவர் வல்லவரானார். 145 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அவர் சட்டென்று வேகத்தை குறைத்து பேட்ஸ்மேன்களை ஏமாற்றுவார். இதுவே பல விக்கெட்டுகளை அவருக்கு பெற்றுத்தந்தது. ஆரம்பத்தில் பந்தை உள்ளே மட்டுமே கொண்டு வந்த பும்ரா கடின உழைப்பால் பந்தை வெளியே, அதாவது அவுட்ஸ்விங்குக்கும் திருப்ப பழகினார். இது அவரை ஒரு முழுமையான பந்து வீச்சாளராக மாற்றியது. பும்ராவின் 10,000 மைல் பயணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள்: வறுமை ஒரு தடையல்ல, பழைய செருப்பும் ஒற்றை டி-ஷர்ட்டும் உங்கள் அடையாளம் அல்ல, உங்களின் உழைப்பு தான் உங்கள் அடையாளம். விமர்சனங்களை உரமாக்குங்கள். 2017 நோபால் போட்டபோது கேலி செய்த அதே உலகம் இன்று அவரை நவீன கிரிக்கெட்டின் கடவுள் என்று கொண்டாடுகிறது. தனித்துவத்தை போற்றுங்கள். உன் பந்துவீச்சு முறை தவறு என்று சொன்னவர்களிடம் அதே முறைப்படுத்தி உலகையே மிரள வைத்தார். மற்றவர்களைப் போல மாற முயலாமல் உங்களுக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொள்ளுங்கள். இன்று பும்ரா பல கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கலாம், உலக புகழ் பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றும் தனது தாய் தல்ஜித் கவுருடன் அவர் செலவிடும் நேரத்தையே பெரிதாக கருதுகிறார். அந்த ஒரு ஜோடி ஷூவில் தொடங்கிய பயணம் இன்று கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் மகா காவியமாக மாறியிருக்கிறது. சாதிக்க துடிப்பவனுக்கு ஊனம் ஒரு தடையல்ல, அவமானம் ஒரு தடையல்ல. இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள், உலகம் உங்கள் பின்னால் வரும் என்பதற்கு பும்ரா ஒரு எடுத்துக்காட்டு.